சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2. காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், நால்வகை குறுக்கங்கள், திருக்குறள் அப்படிங்கிற 6 டாபிக் இயல் 2ல கொடுத்திருக்காங்க. இந்த 6 டாபிக்லையும் சேர்த்து மொத்தமா 130 வினாக்கள் நம்ம பார்க்க போறோம். லைன் பை லைன் கொஸ்டின் தான் எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு முக்கியமான தகவல்களுமே விடுபடலை, ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கோம். இது டெட் பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கு, பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு, டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு லெசனுக்கு இந்த வினாக்களே போதுமானதா இருக்கும். இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ல போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யார்? ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பையங். அசாம் மாநிலத்தை சேர்ந்த இவர் தனி ஆளாக 1360 ஏக்கர் பரப்பளவில் காட்டை உருவாக்கியவர். அசாம் மாநிலத்தை சேர்ந்த இவர் தனி ஆளாக 1360 ஏக்கர் பரப்பளவில் காட்டை உருவாக்கியவர். கல் என்பது எந்த பாலை குறிக்கும்? கல் என்பது ஒன்றன் பால். அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால் எனப்படும். அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே என பாடியவர் யார்? கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே என பாடியவர் பாரதியார். கிளியை தூது விடுவது போல பாடும் பாணியில் பாரதியார் பாடிய சமூக சீர்திருத்த பாடல் இது. நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களாக கருதப்படுபவை எவை? நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களாக கருதப்படுபவை மரங்கள். மரங்கள் இல்லையேல் நிலத்திற்கு அழகும் இல்லை, வாழ்வாதாரமும் இல்லை. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அணு 7 கடல் அப்படின்னாவே நமக்கு தெரியும், ஔவையார். குறுகிய 2 அடிகளில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் அடக்கியவர் வள்ளுவர் என்பதை இது விளக்குகிறது. ஜாதவ் பையங் அசாம் மாநிலத்தின் எந்த மாவட்டத்தில் வசித்து வந்தார்? ஜாதவ் பையங் அசாம் மாநிலத்தின் எந்த மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோர்ஹாட். ஜோர்ஹாட் மாவட்டத்தில் உள்ள கோகிலாமுக் என்னும் இடத்தில் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் காட்டை உருவாக்கினார். ஜோர்ஹாட் மாவட்டத்தில் உள்ள கோகிலாமுக் என்னும் இடத்தில் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் காட்டை உருவாக்கினார். பால் எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால் மற்றும் பலவின்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே என்னும் வரி இடம்பெற்ற நூல் எது? நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே என்னும் வரி இடம்பெற்ற நூல் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். மரங்களுக்கும் மனிதர்களுக்குமான உணர்வு பூர்வமான பிணைப்பை இப்பாடல் விளக்குகிறது. எந்த விலங்கு வந்த பிறகுதான் காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது என்று ஜாதவ் கூறுகிறார்? எந்த விலங்கு வந்த பிறகுதான் காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது அப்படின்னு ஜாதவ் சொன்னார்னா புலி. புலிகள் காட்டின் உயர்மட்ட வேட்டையாடிகள். அவை ஒரு காட்டிற்கு வருவது அந்த நிலம் முழுமையான காடாக மாறிவிட்டதை குறிக்கும். புலிகள் காட்டின் உயர்மட்ட வேட்டையாடிகள். அவை ஒரு காட்டிற்கு வருவது அந்த நிலம் முழுமையான காடாக மாறிவிட்டதை குறிக்கும். பொறாமை இல்லாதவருடைய வறுமை யாரால் ஆராயப்படும்? பொறாமை இல்லாதவருடைய வறுமை சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவனுடைய செல்வமும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும் என்பது திருக்குறள். பொறாமை உள்ளவனுடைய செல்வமும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும். இயற்கை விஞ்ஞானிகள் எந்த விலங்கை காட்டின் அரசன் என்கிறார்கள்? இயற்கை விஞ்ஞானிகள் காட்டின் அரசன் என புலியை தான் சொல்றாங்க. சிங்கத்தை விட வேட்டை திறன் மற்றும் கம்பீரத்தில் புலியே சிறந்தது என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஜாதுநாத் எந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தார்? ஜாதுநாத் பாத்தீங்க அப்படின்னா அசாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அசாம் வேளாண்மை பல்கலைக்கழகம். இவர் ஜாதவ் பையங்கிற்கு மணல் நிலத்தை பயன்படுத்த பல ஆலோசனைகளை வழங்கியவர். இவர் ஜாதவ் பையங்கிற்கு மணல் நிலத்தை பண்படுத்த பல ஆலோசனைகளை வழங்கியவர்.
முதல் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதா போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதா போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். இதுல ஏதாவது ஒரு பேர் கேட்டு கூட கொடுக்கலாம். பொய்யில் புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஏன்னா முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதா அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுல இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா காந்திய கவிஞர் அவருடைய பேரை கூட நமக்கு கொடுக்கலாம். கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்கலாம். அப்ப இல்ல தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கவிமணி எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம எல்லாமே தெரிஞ்சாதான் ஒமிட் பண்றதுக்கு, தவறானது எது அப்படிங்கறத ஒமிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர் போன்ற பல சிறப்பு பெயர்கள் உண்டு. யாருக்கு? திருவள்ளுவருக்கு. எந்த விலங்கு தங்கி இருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியோர்கள் கூறுவர்? எந்த விலங்கு தங்கி இருக்கும் காடுதான் வளமான காடு அப்படின்னா யானை. இதுவே விஞ்ஞானிகள் சொல்றது பாத்தீங்கன்னா புலி. யானைகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது விதைகளை தூவி காட்டை பரப்ப உதவுகின்றன. கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் என பாடியவர் யார்? கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் என பாடியவர் சுரதா. சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை மாற்றிக்கொண்டார். சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கொண்டார். ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுபவை எவை? ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுபவை காடுகளும் காட்டு விலங்குகளும் காட்டு உயிர்களும். காடுகள் நாட்டின் வளத்தையும் காலநிலையையும் சீராக வைக்க உதவுகின்றன. இரவில் மட்டுமே வேட்டையாடும் தனித்தன்மை கொண்ட விலங்கு எது? இரவில் மட்டுமே வேட்டையாடும் தனித்தன்மை கொண்ட விலங்கு புலி. புலிகள் பொதுவாக தனியாக வாழும் இயல்புடையவை மற்றும் இரவிலேயே சுறுசுறுப்பாக வேட்டையாடும். புலிகள் பொதுவாக தனியாக வாழும் இயல்புடையவை மற்றும் இரவிலேயே சுறுசுறுப்பாக வேட்டையாடும். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதியார். பாரதியார் இப்பாடலில் போலி தேச பக்தர்களையும் பயந்த சுபாவம் கொண்டவர்களையும் சாடுகிறார். இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் படிப்புகள் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளன? எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. தமிழ்நாட்டுல எங்க இருக்கு இந்த படிப்பு படிக்கிறதுக்கு அப்படின்னா மேட்டுப்பாளையம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவாக கோவையின் மேட்டுப்பாளையத்தில் வனக்கல்லூரி அமைந்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவாக கோவையின் மேட்டுப்பாளையத்தில் வனக்கல்லூரி அமைந்துள்ளது. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என பாடியவர் யார்? சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என பாடியவர் சுரதா. காட்டை இயற்கை விடுதி என உருவகப்படுத்தி சுரதா இப்பாடலை பாடியுள்ளார். உலகில் எத்தனை வகை சிங்கங்கள் உள்ளன? உலகில் 2 வகையான சிங்கங்கள் உள்ளன. அவை ஆசிய சிங்கங்கள் மற்றும் ஆப்பிரிக்க சிங்கங்கள். ஆசிய, ஆப்பிரிக்க. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது? மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான நெறிகளை கூறுவதால் இது உலக பொதுமறை எனப்படுகிறது. காட்டின் அரசன் என பொதுவாக அழைக்கப்படும் விலங்கு எது? காட்டின் அரசன் என பொதுவாக அழைக்கப்படும் விலங்கு சிங்கம். சிங்கங்கள் கூட்டமாக வாழும் சமூக விலங்குகள். ஆசிய சிங்கங்கள் குஜராத்தில் மட்டுமே உள்ளன. சிங்கங்கள் கூட்டமாக வாழும் சமூக விலங்குகள். ஆசிய சிங்கங்கள் குஜராத்தில் மட்டுமே உள்ளன. முண்டந்துறை புலிகள் காப்பகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? முண்டந்துறை புலிகள் காப்பகம் 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகமான இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகமான இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நீளம், உயரம், பருமன், எடை, வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட உயர்ந்தது எது? நீளம், உயரம், பருமன், எடை, வேட்டை திறன்
ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட உயர்ந்தது புலி. அறிவியல் பூர்வமாக பார்த்தால் சிங்கத்தை விட புலியே வலிமையானது. அடுத்து சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை சுப்பு ரத்தின தாசன் என மாற்றினார். அதன் சுருக்கமே சுரதா. சுப்பு ரத்தின தாசன், அதனுடைய சுருக்கம் தான் சுரதா. இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். எந்த ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் ஜாதவ் பயங் 30 ஆண்டுகள் உழைத்து காட்டை உருவாக்கினார்? எந்த ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில்? எதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா ஆற்றின் மணல் திட்டில் உருவான இக்காடு இன்று மொலாய் காடு என அழைக்கப்படுகிறது. ராஜ மார்த்தாண்டன் எந்த நூலிற்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ராஜ மார்த்தாண்டன் எந்த நூலிற்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள். இவர் சிறந்த எழுத்தாளர், இதழாளர் மற்றும் கவிதை திறனாய்வாளர் ஆவார். ராஜ மார்த்தாண்டன் இவர் சிறந்த இதழாளர் மற்றும் கவிதை திறன் ஆய்வாளர். கவிஞர், இதழாளர், கவிதை திறன் ஆய்வாளர் என பன்முக திறன்கள் கொண்டவர் யார்? ராஜ மார்த்தாண்டன். கவிஞர், இதழாளர், கவிதை திறன் ஆய்வாளர் என பன்முக திறன்கள் கொண்டவர் ராஜ மார்த்தாண்டன். இவர் கொல்லிப்பாவை என்னும் கவிதை சிற்றிதழை நடத்தியவர். கொல்லிப்பாவை என்னும் கவிதை சிற்றிதழை நடத்தியவர். மனிதனின் முதல் இருப்பிடம் எது? காடு. ஆதி மனிதன் காடுகளில் வாழ்ந்து அங்குள்ள இயற்கை சூழலிலேயே பரிணாமம் அடைந்தான். எனக்கு போக மனமில்லை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என பாடியவர் யார்? எனக்கு போக மனமில்லை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என பாடியவர் ராஜ மார்த்தாண்டன். ஊரின் நடுவே நின்ற நாவல் மரம் பெருமழையில் விழுந்த போதும் தன் மனதில் அந்த மரம் அப்படியே இருக்கட்டும் என பாடுகிறார். யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வழி நடத்துவது எது? யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வழி நடத்துவது ஒரு பெண் யானை. யானைகள் எப்போதும் கூட்டமாக வாழும். அந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானையே தலைமை தாங்கும். ஐஸ்லாந்து என்பதன் தமிழ் சொல் தீவு. 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியை தீவு என்பர். ஜாதவ் தீவில் காட்டை உருவாக்கினார். ஜாதவ் தீவுல தான் காட்டை உருவாக்கினாரு. ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் இருக்கும்? ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னா 1.5 மாத்திரை. வையம் என சொல்லின் முதலில் வரும்போது வைனா ஐகாரம் தனது 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை. சுரதா நடத்திய கவிதைகளுக்கான பிரத்யேக சிற்றிதழ் எது? சுரதா நடத்திய கவிதைகளுக்கான பிரத்யேக சிற்றிதழ் காவியம். கவிதைகளுக்கென்றே சுரதாவால் பிரத்யேகமாக நடத்தப்பட்ட இதழ் காவியமாகும். சுரதா நடத்தினது காவியம். சரிங்களா? பயோடிவர்சிட்டி என்பதன் சரியான தமிழ் சொல் பல்லுயிர் மண்டலம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் பல்வேறு உயிரினங்களின் தொகுப்பை பல்லுயிர் மண்டலம் என்பர். அது டைப்பிங் மிஸ்டேக். ஒரு சொல்லில் எழுத்துக்கள் தமக்குரிய கால அளவை விட குறைந்து ஒலிப்பது குறுக்கம். ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம் ஆகிய 4 எழுத்துக்களும் இவ்வாறு குறைந்து ஒலிக்கும். தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து கால அளவை விட குறைந்து ஒலிக்கிறது தான் குறுக்கம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 4 எழுத்துக்களும் இவ்வாறு குறைந்து ஒலிக்கும். நச்சரவம் என்ற சொல்லின் சரியான பொருள் விடமுள்ள பாம்பு. நச்சு என்றால் விஷம், அரவம் என்றால் பாம்பு. அப்போ விடமுள்ள பாம்பு, விஷமுள்ள பாம்பு. மெய் எழுத்துக்கள் இக்கு, இம்மு போன்றவை ஒலிக்கும் மாத்திரை அளவு. மெய் எழுத்துக்கள்னா 1/2 மாத்திரை. தமிழ் இலக்கணப்படி புள்ளி வைத்த மெய் எழுத்துக்களுக்கு 1/2 மாத்திரை அளவு கால அளவு உண்டு. புலி கருவுற்ற எத்தனை நாட்களில் குட்டிகளை ஈனும்? புலி கருவுற்ற எத்தனை நாட்களில் குட்டிகளை ஈனும்? 90 நாட்கள். பெண் புலி கருவுற்ற 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை பெற்றெடுக்கும். 3 மாசத்திலேயே 3 அல்லது 2 குட்டிகளை பெற்றெடுக்கும். ஜாதவ் பயங் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? ஜாதவ் பயங் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2015. சுற்றுச்சூழல் சூழலை மேம்படுத்தியதற்காக இந்திய அரசு 2015 ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ வழங்கியது. பேரபிள்
என்பதன் சரியான தமிழ் கலைச்சொல் உவமை. இலக்கியங்களில் ஒரு கருத்தை விளக்கி சொல்ல பயன்படுத்தப்படும் எடுத்துக்காட்டே உவமை ஆகும். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்பதன் சரியான தமிழ் சொல் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், வன பாதுகாவலர், காடுகளையும் வன விலங்குகளையும் பாதுகாக்கும் பணியில் உள்ள உயர் அதிகாரி. கரடிக்கு மிகவும் பிடித்தமான உணவு எது? கரடிக்கு மிகவும் பிடித்தமான உணவு கரையான். ஒரு கரடி ஒரு அனைத்துண்ணி என்றாலும் புற்றுகளில் உள்ள கரையான்களை நக்கி உண்பது அதற்கு மிகவும் பிடிக்கும். வாழை கன்று இச்சொல்லை பிரித்து எழுதுவது வாழை கூட்டல் கன்று. இரு சொற்களுக்கு இடையில் மெய்யெழுத்து இக்கு தோன்றி புணர்ந்துள்ளது. துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். கொங்கு நாட்டு பகுதிகளில் ஒருவர் மறைந்த இடத்திற்கு சென்று ஆறுதல் கூறுவதை இவ்வாறு அழைப்பர். எங்க? கொங்கு நாட்டு பகுதிகள்ல. ராஜ மார்த்தாண்டன் கவிதைக்காக தமிழக அரசின் விருது பெற்ற நூல் எது? ராஜ மார்த்தாண்டன் கவிதைக்காக தமிழக அரசின் விருது பெற்ற நூல் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள். ராஜ மார்த்தாண்டன் சிறந்த கவிஞர் மற்றும் இதழாளர். இவரது கவிதை தொகுப்பிற்கு தமிழக அரசு விருது கிடைத்தது. ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்திய வனமகன் பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்திய வனமகன் பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். 2012ஆம் ஆண்டு புதுடில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இப்பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. எப்போ? 2012ல. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் கவிதை எந்த இலக்கிய வகையை சார்ந்தது? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் கவிதை புதுக்கவிதை வகையை சார்ந்தது. யாப்பு இலக்கண கட்டுப்பாடுகளின்றி எளிய முறையில் எழுதப்படுவது புதுக்கவிதை. யானைகள் பொதுவாக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மட்டுமே உறங்கும்? 2 முதல் 4 மணி நேரம். யானைகள் மற்ற விலங்குகளை விட மிக குறைந்த அளவே உறங்கும் பழக்கம் கொண்டவை. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. ஒரு காட்டின் செழிப்பை அங்கு வாழும் புலிகளின் எண்ணிக்கையை வைத்தே இயற்கை விஞ்ஞானிகள் கணக்கிடுகின்றனர். ஒரு காட்டின் செழிப்பை அங்கு வாழும் புலிகளின் எண்ணிக்கையை வைத்தே இயற்கை விஞ்ஞானிகள் கணக்கிடுகின்றனர். மந்தி என்பதன் பொருள் என்ன? மந்தி என்றால் பெண் குரங்கு. பெண் குரங்கை மந்தி என்றும் ஆண் குரங்கை கடுவன் என்றும் அழைப்பர். ஜாதவ் பயங் வசிக்கும் மாநிலம் எது? ஜாதவ் பயங் வசிக்கும் மாநிலம் அசாம். அசாம் மாநிலத்தின் ஜோர்ஹாட் மாவட்டத்தில் தான் ஜாதவ் பயங் காட்டை உருவாக்கினார். ஔகார குறுக்கம் சொல்லின் எந்த இடங்களில் மட்டும் வரும்? ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே வரும். ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. முதலில் வரும்போது 1.5 மாத்திரையாக குறையும். அதே மாதிரி ஐகார குறுக்கம் முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் என தொடங்கும் காடு பாடலின் ஆசிரியர் யார்? கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் சுரதா. சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். யானைகள் எதனால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கின்றன? உணவு மற்றும் தண்ணீர் தேடி. யானைகள் தங்களுக்கு தேவையான வளங்கள் குறையும் போது நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. கிழங்கு கூட்டல் எடுக்கும் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது கிழங்கெடுக்கும். இப்போ இந்த கூவ கிழங்கு அப்படிங்கறத கூவ கடைசி எழுத்து அதை நம்ம எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஊ தான் கூன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஊ மறைஞ்சிரும். இக்கு கூட்டல் ஊங்கிறதுல ஊவை விட்டுட்டு இக்கு கூட்டல் ஏ கேவா மாறுது. அப்போ கிழங்கெடுக்கும் கே என மாறியது. ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? இப்ப ஐகார குறுக்கம் சொல்லின் இடையில ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஐகார குறுக்கம் முதல்ல வந்ததுன்னா 1.5 மாத்திரை. இதுவே இடை இறுதி பாத்தீங்க அப்படின்னா 1 மாத்திரை. இப்ப சமையல் மை எப்படி வந்திருக்கு? இடையில வந்திருக்கு. மைனா ஐதாவது. மலை லை வந்து பாத்தீங்கன்னா ஐ எழுத்துல இறுதியில வந்திருக்கு. ஆகிய சொற்கள்ல ஐகாரம் 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. நிலைமொழி ஈற்றில் உள்ள டூ என்னும் குற்றியலுகரம் வருமொழி உயிரோடு சேரும்போது இட்டாக இரட்டித்து காட்டாறு என புணரும். இந்தியாவின் ஆசிய சிங்கங்கள் வாழும் ஒரே சரணாலயம் கிர் சரணாலயம். ஆசிய சிங்கங்கள் வாழும் ஒரே சரணாலயம் கிர் சரணாலயம். குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் சரணாலயத்தில் மட்டுமே
ஆசிய சிங்கங்கள் காணப்படுகின்றன. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ராஜ மார்த்தாண்டன். இதுவே சுரதா நடத்தினது காவியம். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகளுக்கு என்று கொல்லிப்பாவை என்ற இதழை நடத்தி வந்தார். அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை. காட்டில் யானைகள் விரும்பி உண்ணும் ஒரு வகை தழையின் பெயர் தான் அதிமதுரம். நம்ம விளம்பரத்துல பார்த்திருப்போம். அடுத்து ஆயுத குறுக்கம் இடம்பெற்றுள்ள சொல்லை கண்டறிக. ஆயுத குறுக்கம் இடம்பெற்றுள்ள சொல். இங்க என்ன சொன்ன? ஆயுத குறுக்கம் அப்படின்னா தனக்குரிய மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை, அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையில குறைந்து ஒலிக்கும். இதுல எல்லாமே ஆயுத எழுத்து இருக்கு. ஆனா தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிச்சது பாத்தீங்கன்னா கக்ரி இதுதான். ஏன்னா நிலைமொழியின் ஈற்றில் உள்ள இல்லு கல் கூட்டல் தீதுன்னு தானே பிரிப்போம். அப்போ கல் கூட்டல் தீது பாருங்க கொடுத்துக்கோங்க. கல் கூட்டல் தீது அப்படின்னா கக்ரீது, முள் கூட்டல் தீது முக்டீது அப்படின்னு சொல்லி வரும். இதுல இல்லு, இது ஈற்றில் இருக்கக்கூடிய இல்லு இல்லாகிய எழுத்துக்கள் வறுமொழியில் உள்ள தகரத்தோடு புணரும் போது ஆயுத எழுத்தா மாறும். இவ்வாறு புணர்ச்சியில் உருவான ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவா ஒலிக்குது. இததான் ஆயுத குறுக்கம்னு சொல்றான். ஆனா மற்ற விருப்பங்கள், அதாவது மற்ற ஆப்ஷன்கள் அஃது, எஃது, இஃது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய மாத்திரையில ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவுலயே முழுமையா ஒலிக்கிறதுனால அது ஆயுத குறுக்கம் கிடையாது. அப்போ கல் கூட்டல் தீது கக்ரீது அப்படிங்கிறது மட்டும்தான் ஆயுத குறுக்கம். முள் கூட்டல் தீது முக்டீது அப்படிங்கிறது ஆயுத குறுக்கம். சரிங்களா? போன் என்ற சொல்லில் மகரமெய். இப்போ இதனுடைய இலக்கணம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்திருக்கிறோம். அதனுடைய வீடியோ நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அதை பாருங்க. இலக்கணத்துல எப்படி அது பிரிச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இலக்கண முறை பிரிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணத்தை எப்படி பிரிச்சு எழுதுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். போன் என்ற சொல்லின் மகரமெய் இம்மு ஒலிக்கும் மாத்திரை அளவு. இங்க சொன்னா ரொம்ப லென்த்தா போகும். அதனால கொஸ்டின் சரியா ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். போன் என்ற சொல்லில் மகரமெய் இம்மு ஒலிக்கும் மாத்திரை அளவு கால் மாத்திரை. செய்யுளில் ஓசைக்காக போலும் என்பது போன் என வரும்போது மகரம் கால் மாத்திரையாக ஒலிக்கும். இயற்கை எழில் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? இயற்கை எழில் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சுரதா. சுரதா கவிதைகள் என்னும் தொகுப்பில் இயற்கை எழில் பகுதியில் காடு பற்றிய பாடல் உள்ளது. நாவற் பழம் இச்சொல்லை சரியான விதிப்படி பிரித்துள்ளது. நாவல் கூட்டல் பழம் இல்லு என்ற வல்லினத்தோடு சேரும் போது இர்ராக தெரியும். சுரதா யாருடைய இயற்பெயரின் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அதன் காரணமாகவே சுப்பு ரத்தின தாசன் என தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டாரு சுரதா. மயில்கள் காடு என்னும் பாடலில் என்ன செய்வதாக கவிஞர் வர்ணிக்கிறார்? மயில்கள் காடு என்னும் பாடலில் என்ன செய்து நடிக்குது? மயில்கள் தோகை விரித்து ஆடுவதை பார்க்கும் போது மேடை நாடக கலைஞர்கள் நடிப்பது போல தெரிகிறது. காடெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுதும் போது காடு கூட்டல் எல்லாம். நிலைமொழி இற்று உகரம் கெட்டு இட்டு கூட்டல் ஏ என மாறியுள்ளது. காடெல்லாம். ஈன்று என்ற சொல்லின் பொருள் யாது? ஈன்று என்ற சொல்லின் பொருள் பெற்று. மரக்கிளைகள் பழங்களை பெற்று தருவதை ஈன்று என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். விலங்குகளில் மிக குறுகிய நேரத்தில் அதிக வேகத்தை எட்டும் திறன் கொண்டது சிறுத்தை. சிறுத்தை மிக வேகமாக ஓடும் திறன் கொண்டது. வேட்டையாடுவதில் இது தனித்துவமானது. கொம்பு என்பதன் பொருள் என்ன? கிளை. மரத்தின் கிளையை கொம்பு என்று குறிப்பிடுவது செய்யுள் மரபு. மகர குறுக்கம் ஆயுத எழுத்துடன் சேரும் போது அதன் மாத்திரை அளவு என்ன? மகர குறுக்கம் ஆயுத எழுத்துடன் சேரும் போது கால் மாத்திரை. இம்மு என்ற மெய் வகரத்தோடு சேரும் போதும் செய்யுளில் சில இடங்களிலும் கால் மாத்திரையாக குறையும். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எவை? சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மணல் ஒட்டிய பழங்கள். கீழே விழுந்த பழங்களில் மண் ஒட்டி இருக்கும். அதனை சுத்தம் செய்ய ஊதுவதால் அது சுட்ட பழங்கள் என அழைக்கப்படுகிறது. ஜாதவ் பயங்கின் காட்டை உலகிற்கு முதலில் அறிமுகப்படுத்திய வனவிலங்கு ஆர்வலர் யார்? ஜாதவ் பயங்கின் காட்டை உலகிற்கு முதலில் அறிமுகப்படுத்திய வனவிலங்கு ஆர்வலர் ஜித்து கலிட்டா. ஜித்து கலிட்டா என்பவர் ஜாதவ் பற்றிய செய்தி கட்டுரைகளை முதலில் வெளியிட்டார். ஜித்து கலிட்டா என்பவர்தான் ஜாதவ் பற்றிய செய்தி கட்டுரைகளை முதலில் வெளியிட்டார். மற்ற விலங்குகளை விட அதிக
நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது? மற்ற விலங்குகளை விட மிக அதிக நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை. யானைகள் தங்கள் பாதைகளையும் மனிதர்களையும் நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்கும் ஆற்றல் கொண்டவை. கார்த்திகை தீபம் போல காடு முழுவதும் பூத்திருப்பவை எவை? கார்த்திகை தீபம் போல காடு முழுவதும் பூத்திருப்பவை மலர்கள். காடு முழுவதும் பூத்திருக்கும் மலர்கள் பார்ப்பதற்கு பல கார்த்திகை தீபங்கள் ஏற்றியது போல காட்சி அளிக்கின்றன. காட்டின் மூலையில் அமைந்திருந்த நாவல் மரம் யாருடைய காலத்து மரம் என ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? காட்டின் மூலையில் அமைந்திருந்த நாவல் மரம் யாருடைய காலத்து மரம் என ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? முப்பாட்டனார் காலத்து மரம். 5 தலைமுறைகளை கடந்தும் அந்த மரம் கம்பீரமாக நின்றதாக கவிஞர் ராஜ மார்த்தாண்டன் கூறுகிறார். பெயர் அறியா. பெயர் கூட்டல் அறியா. இரு என்ற மெய் ஆ என்ற உயிரோடு சேர்ந்து ரா ஆக மாறியுள்ளது. இரு கூட்டலா ரா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி மாறி இருக்கு. கரடியின் உடல் முழுவதும் அடர்த்தியாக முடிகள் இருப்பதன் நோக்கம் என்ன? கரடியின் உடல் முழுவதும் அடர்த்தியாக முடிகள் இருப்பதன் நோக்கம் தேனீக்களிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள. கரடி தேன்கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டாமல் இருக்க இந்த அடர்ந்த முடிகள் கவசமாக செயல்படுகின்றன. ஜாதவ் பயங் அவர்களுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் பட்டத்தை வழங்கிய ஆண்டு எது? ஜாதவ் பயங் அவர்களுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் பட்டத்தை 2012ஆம் ஆண்டு வழங்கியது. ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்ற இந்த பட்டம் தான் அவரை உலகிற்கு அடையாளம் காட்டியது. யானையின் உடல் எடையை பொறுத்தவரை சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ உணவு தேவைப்படும்? யானையின் உடல் எடையை பொறுத்தவரை சராசரியாக ஒரு நாளைக்கு 250 கிலோ உணவு தேவைப்படும். உணவுடன் சேர்த்து ஒரு நாளைக்கு சுமார் 65 லிட்டர் தண்ணீரும் யானைக்கு தேவைப்படுகிறது. கொங்கு தேர் வாழ்க்கை என்னும் நூலை தொகுத்தவர் யார்? கொங்கு தேர் வாழ்க்கை என்னும் நூலை தொகுத்தவர் ராஜ மார்த்தாண்டன். பல கவிஞர்களின் சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து கொங்கு தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கினார். காடு பாடலில் குரங்குகள் எதை உண்டு கழிப்பதாக கூறப்படுகிறது? காடு பாடலில் குரங்குகள் கனிகளை உண்டு கழிப்பதாக கூறப்படுகிறது. மரங்களில் உள்ள கனிந்த பழங்களை சுவைத்து குரங்குகள் மகிழ்ச்சியாக விளையாடுகின்றன. கரடி ஒரு பூச்சி உண்ணும் விலங்கு என்பதால் அதனை எவ்வாறு அழைக்கலாம்? கரடி ஒரு பூச்சி உண்ணும் விலங்கு என்பதால் அதை அனைத்துண்ணி என கூறலாம். கரடி பழங்கள், தேன் மற்றும் சிறிய பூச்சிகளையும் உண்பதால் இது அனைத்துண்ணி வகையை சார்ந்தது. வெகுளி என்ற சொல்லின் பொருள் யாது? வெகுளி என்ற சொல்லின் பொருள் கோபம். யானைகளுக்கு கோபம் வரும்போது அவை மிகவும் ஆபத்தானவையாக மாறக்கூடும். ஔகாரம் சொல்லின் எந்த இடங்களில் குறைந்து ஒலிக்கும்? ஔகாரம் சொல்லின் முதலில் மட்டும். அவ்வை, வவ்வால் போன்ற சொற்களில் முதலில் வரும்போது மட்டுமே ஔகார குறுக்கம் நிகழும். ஜாதவ் பயங் உருவாக்கிய காட்டை பார்வையிட வந்த பேராசிரியர் ஜாதுநாத் எந்த துறையை சார்ந்தவர்? ஜாதவ் பயங் உருவாக்கிய காட்டை பார்வையிட வந்த பேராசிரியர் ஜாதுநாத் வேளாண்மை துறையை சார்ந்தவர். ஜாதுநாத் அவர்களின் ஆலோசனையின் பேரில்தான் ஜாதவ் மணலில் எறும்புகளை விட்டு நிலத்தை பண்படுத்தினார். யானைகளுக்கு தாகத்தை தணிக்க ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை? யானைகளுக்கு தாகத்தை தணிக்க ஒரு நாளைக்கு சராசரியாக 65 லிட்டர் தண்ணீர் தேவை. 250 கிலோ புல் தலைகளை உணவாக உட்கொள்ளும். கிளி கண்ணி என்பது எந்த வகை இலக்கிய வடிவத்தை சார்ந்தது? கிளி கண்ணி என்பது நாட்டுப்புற இசைப்பாடல் வகையை சார்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை உடைய பெண்ணை குறித்து பாடப்படும் இசைப்பாடல் வடிவம் இது. ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சமையல், மழை. சமையல்ல பாத்தீங்கன்னா மையில தான் பாத்தீங்கன்னா ஐ வந்திருக்கு இடையில, மழையில கடைசியில இறுதியில வந்திருக்கு. ஆகிய சொற்களில் ஐகாரம் 1 மாத்திரை அளவே ஒலிக்கும். புலிகள் தனக்கான எல்லையை எவ்வாறு முடிவு செய்கின்றன?
புலிகள் தனக்கான எல்லையை சிறுநீர் கழிப்பதன் மூலம் உறுதி செய்கின்றன. புலிகள் தங்கள் சிறுநீரின் வாசனை மூலம் ஒரு எல்லையை உருவாக்கி மற்ற புலிகள் வராமல் பார்த்து கொள்கின்றன. ராஜ மார்த்தாண்டன் எந்த இதழின் மூலம் கவிஞர்களை அறிமுகம் செய்தார்? ராஜ மார்த்தாண்டன் கொல்லிப்பாவை என்ற இதழின் மூலம் கவிஞர்களை அறிமுகம் செய்தார். சிற்றிதழ்கள் மூலம் புதிய கவிஞர்களை அடையாளம் காண்பதில் ராஜ மார்த்தாண்டன் ஆர்வமாக இருந்தார். மணல் நிலத்தில் மண்புழுக்கள் வளராத நிலையில் நிலத்தை பண்படுத்த ஜாதவ் பயன்படுத்தியது எது? மணல் நிலத்தில் மண்புழுக்கள் வளராத நிலையில் நிலத்தை பண்படுத்த ஜாதவ் பயன்படுத்தியது சிவப்பு எறும்புகள். ஆயிரக்கணக்கான சிவப்பு எறும்புகள் நிலத்தை தோண்டியதால் மண் மென்மையாகி மரம் வளர தகுதியானதாக மாறியது. மருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? மருள் என்ற சொல்லின் பொருள் மயக்கம். விலங்குகள் காட்டில் சில நேரங்களில் வழி அறியாமல் மருண்டு போவதை குறிக்கும். ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிப்பதை என்னவென்று அழைப்போம்? ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்த கால் மாத்திரையாக ஒலிப்பது ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து தனித்து வராது, சொல்லின் இடையில் வரும்போது மட்டுமே குறுக்கம் பெற வாய்ப்பு உண்டு. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், காடு வளர்ப்போம், நாட்டின் வளம் காப்போம். இந்த செய்தி யாருடைய வாழ்க்கை பாடம்? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், காடு வளர்ப்போம், நாட்டின் வளம் காப்போம். இந்த செய்தி ஜாதவ் பயேங் இவருடைய வாழ்க்கை பாடம். ஒரு தனி மனிதன் நினைத்தால் ஒரு காட்டையே உருவாக்க முடியும் என்பதற்கு ஜாதவ் ஒரு முன்னுதாரணம். பரவசம் என்பதன் பொருள் என்ன? பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. காட்டின் அழகை காணும் போது ஏற்படும் எல்லையற்ற மகிழ்ச்சியை பரவசம் என்கிறோம். புலிக்குட்டிகள் எத்தனை ஆண்டுகள் வரை தாய் புலியுடன் வளர்ந்து பின் தனக்கான எல்லையை தேடி போகும்? புலிக்குட்டிகள் எத்தனை ஆண்டுகள் வரை தாய் புலியுடன் வளர்ந்து பின் தனக்கான எல்லையை தேடி போகும்? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் வரை தாயிடமே வேட்டையாட கற்றுக்கொள்ளும், பிறகு சுதந்திரமாக சென்றுவிடும். ராஜ மார்த்தாண்டனின் கவிதைகள் எதை போற்றும் விதமாக அமைந்துள்ளன? ராஜ மார்த்தாண்டனின் கவிதைகள் இயற்கையை போற்றும் விதமாக அமைந்துள்ளன. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதை இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை கூறுகிறது. ஜாதவ் பயேங் அவர்கள் வனத்துறையினரிடம் காடு வளர்க்க உதவி கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜாதவ் பயேங் அவர்கள் வனத்துறையினரிடம் காடு வளர்க்க உதவி கேட்டபோது அங்கு ஒன்றும் வளராது, மணல் திட்டில் மரங்கள் வளர்வது கடினம் என்று அவர்கள் கருதிய போதும் ஜாதவ் விடாமுயற்சியால் வென்றார். துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் போன்ற நூல்களை எழுதியவர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா கவிதை நடையில் பல நூல்களை படைத்துள்ளார். ஆசிய யானைகளில் எதற்கு தந்தம் உண்டு? ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கு. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் ரெண்டுக்குமே தந்தம் இருக்கு. வவ்வால் இச்சொல்லில் உள்ள வவ் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது? வவ்வால் இச்சொல்லில் உள்ள வவ் 1.5 மாத்திரை. தனித்து ஒலிக்கும் போது 2 மாத்திரை, சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை. யானைகளுக்கு பிடித்தமான தலை அதிமதுர தலை. அதிமதுரம் செடியின் இலைகள் மிகுந்த சுவையுடன் இருப்பதால் யானைகள் தேடி சென்று உண்ணும். கொல்லிப்பாவை என்ற பெயரில் ராஜமார்த்தாண்டன் நடத்தியது எது? கவிதை சிற்றிதழ். புது கவிதைகள் மற்றும் இலக்கிய செய்திகளை பகிர்ந்து கொள்ள இந்த இதழ் பயன்பட்டது. ஜாதவ் பயேங் அவர்கள் ஜாதுநாத் பேராசிரியரின் ஆலோசனையின்படி நிலத்தில் எதை வளர்த்தார்? சிவப்பு எறும்புகள். எறும்புகள் மண்ணில் துளைகள் இட்டு காற்றோட்டத்தை உருவாக்கியதால் மரங்கள் செழித்தன. கட்டற்ற அதன் சுதந்திரம். இதில் கட்டற்ற என்பதன் பொருள் யாது? கட்டற்ற அதன் சுதந்திரத்துல கட்டற்ற அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாத. காட்டில் வாழும் விலங்குகள் எவ்வித கட்டுப்பாடுமின்றி சுதந்திரமாக உலா வருவதை குறிக்கிறது. தமிழ் இலக்கணத்தில் குறுக்கம் என்றால் என்ன? குறைந்து ஒலித்தல். சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பதே குறுக்கமாகும். ஜாதவ் பயேங்கின் காட்டை பற்றி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழ் செய்தி வந்த பிறகு அவர் எவ்வாறு புகழ் பெற்றார்? இந்திய வனமகன். இச்செய்திக்கு பிறகு இந்திய அரசாங்கமும் மக்களும் ஜாதுவின் சாதனையை உற்று நோக்கினர்.
அப்போ எந்த பத்திரிகையில வந்து எந்த இதழ்ல வந்து அவரை பத்தி செய்தி வந்ததுன்னு கேட்டாங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழ்ல தான் இவரை பத்திய செய்தி வந்தது. சுரதா என்ற பெயரின் விளக்கம் சுப்பு ரத்தின தாசன். பாரதிதாசனின் இயற்பெயரான சுப்பு ரத்தினத்தின் மீதான பற்றால் இப்பெயரை சூட்டிக் கொண்டார். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை எவ்வாறு கண்டறிகின்றன? வாசனை மூலம். பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தண்ணீரின் வாசனையை உணரும் திறன் யானைகளுக்கு உண்டு. மகர குறுக்கம் பயின்று வரும் சொல் வலம் வந்தான். நிலைமொழி ஈற்றில் இம்மு இருந்து வருமொழி முதலில் வா வரும்போது மகரம் கால் மாத்திரையாக குறையும். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே. வானம் தானாக உருவானது. இக்கவிதையின் ஆசிரியர் யார்? குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. ராஜ மார்த்தாண்டன். இயற்கையின் இயல்பான அழகை புதுக்கவிதை வடிவில் ஆசிரியர் இதில் விளக்கியுள்ளார். ஜாதவ் பயங்கின் காட்டில் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு யானைகள் வந்து தங்கின? 30 ஆண்டுகள். ஒரு காடு முழுமையடைந்து விட்டது என்பதற்கு அடையாளமே அங்கு யானைகள் வந்து தங்குவதுதான். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. கவிதைகளில் உவமைகளை மிகுதியாக பயன்படுத்துவதால் இவருக்கு இப்பெயர் வந்தது. உலகில் உள்ள யானை வகைகள் 2. ஆசிய யானைகள் மற்றும் ஆப்பிரிக்க யானைகள். ஆசிய யானைகள் ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும். ஆப்பிரிக்க யானைகள்ல ஆண் பெண் ரெண்டுக்குமே கொம்பு இருக்கும். சரிங்க, தந்தம், கொம்பு கிடையாது, தந்தம். ஐ ஔ ஆகிய எழுத்துக்கள் தனித்து ஒலிக்கும் போது பெரும் மாத்திரை அளவு 2. இவை நெட்டெழுத்துக்கள், அதாவது நெடில் எழுத்துக்கள் என்பதால் தனித்து ஒலிக்கும் போது முழுமையாக 2 மாத்திரை பெறும். கற்கண்டு போன்ற சொல்லுடைய பெண்ணிடம் பேசுவது போல் பாடப்படும் கண்ணி கிளிக்கண்ணி. சுரதாவின் காடு பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் அமைந்துள்ளது. புலி ஒரு நாளைக்கு சுமார் எத்தனை மணி நேரம் உறங்கும்? 15 முதல் 18 மணி நேரம். வேட்டையாடிய பிறகு புலி நீண்ட நேரம் ஓய்வெடுக்கும் பழக்கம் கொண்டது. ஜாதவ் பயங் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கிய அரசு எது? பத்மஸ்ரீ விருது இந்திய அரசு. இந்திய நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது ஜாதவிற்கு 2015 வழங்கப்பட்டது. ஜாதவ் பயங் பிரம்மபுத்திரா ஆற்றின் மணல் திட்டில் காடு வளர்க்க தொடங்கிய ஆண்டு 1979. 1979 ஏற்பட்ட வெள்ளத்தில் மணல் திட்டில் பாம்புகள் செத்து கிடப்பதை கண்டு வருந்திய ஜாதவ் மரங்களை நட்ட தொடங்கினார். ஜாதவ் பயங் மணல் திட்டில் முதலில் நட்ட மூங்கில் கன்றுகளின் எண்ணிக்கை 20. மணல் நிலத்தில் மூங்கில் மட்டுமே வளரும் என்ற ஆலோசனையை ஏற்று 20 கன்றுகளை நட்டார். என்ன கன்று? மூங்கில் கன்று. ஜாதவ் பயங் உருவாக்கிய காட்டின் மொத்த பரப்பளவு 1360 ஏக்கர். அசாம் மாநிலத்தின் ஜோர்ஹாட் பகுதியில் ஜாதவ் 1360 ஏக்கர் காட்டை தனி ஆளாக உருவாக்கினார். ஆயுத குறுக்கம் சொல்லின் இடையில் வரும்போது அதன் மாத்திரை அளவு சொல்லின் இடையில் வரும்போது கால் மாத்திரை. ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிப்பது ஆயுத குறுக்கம். வாய்மை எனப்படுவது யாதெனின் டேஸ் இல்லாத சொற்களை பேசுதல், அதாவது தீமை இல்லாத. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல், பிறருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவதே வாய்மை. தன் நெஞ்சம் அறிந்தது ஒன்றை பொய் என்று சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் எதை சுடும்? தன் நெஞ்சமே தன்னை சுடும். ஒருவன் தன் மனசாட்சிக்கு தெரிந்து பொய் கூறினால் அவனது மனமே அவனை வருத்தும் என்று வள்ளுவர் கூறுகிறார். உள்ளத்தால் பொய் சொல்லாமல் வாழ்பவர் எவருடைய உள்ளங்களிலெல்லாம் இருப்பவர் ஆவார். உள்ளத்தால் பொய் சொல்லாமல் வாழ்பவர் எவருடைய உள்ளங்களில்னா உலகத்தார் உள்ளங்களில். மன தூய்மையுடன் பொய் பேசாமல் வாழ்பவரை இந்த உலகம் என்றும் நினைவில் வைத்திருக்கும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் யாரால் ஆராயப்படும்? பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும். அழுக்காறு உடையான்கண் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை உடையவனிடம் உள்ள செல்வமும் பொறாமை இல்லாத நல்லவரிடம் உள்ள வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக. பொருட்கேட்டல், பொருள் கேட்டல், சேர்த்தல், காத்தல், வகுத்து செலவிடல். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இதுவே ஒரு நல்ல அரசுக்கு அழகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு.
இதோட 130 வினாக்கள் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த ஒரு லெசனுக்கு. செகண்ட் யூனிட் கம்ப்ளீட். இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. பேப்பர் டெட் பேப்பர் 1க்கு 2க்கு 2க்குமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.